ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஆர்த்திக், இது அனுராக். நாங்கள் இதில் கேமிங் வீடியோஸ் போடலான்னு இருக்கோம் இந்த சேனலில். இப்போது நாங்கள் ஃபிஃபா 4 ஃபீட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு கோல் அடித்தா ஒரு முட்டை அடிக்கும். கைஸ் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறா. அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போது நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ லைட்டாக வந்து நர்வஸாக இருக்கிறாப்புல, வேறு ஒன்றும் கிடையாது. அண்டு இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ. எதுனால்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்த்திக் வந்து கேமராவில் உட்காந்துருக்கேன். எங்கள் வீடியோஸ் கூட அவன் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உட்காந்து அவனா ஒரு vlog கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே என்ன பார்த்து பண்ணு. அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் வீடியோ தான். ஏன்னா இந்த சேனலில் ஃபுல்லாமே வந்து கேமிங் ரிலேட்டடாக தான் வரும். அண்ட் அதர் தென் தட் அதர் கண்டென்ட்ஸ் வீடியோஸும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுவோங்கிறத விட மாப்பிள்ளை வந்துட்டு நிறைய அவனும் ஒரு ஐடியா வச்சுருக்கான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டேஞ்சரான வீடியோ தான். என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபிஃபா ப்ரோ பிளேயர்ஸ். இவங்களோட நான் வந்து விளையாட போகிறேன். அண்ட் ஈச் கோலுக்கு வந்துட்டு ஈச் முட்டை அடிக்க போகிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்ன ஆர்த்திக்? கரெக்டு தான். இப்போ நீ வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறோம், அப்படியே விளையாடு. ஃபர்ஸ்ட் ஒரு டீம் செலக்ட் பண்ண போகிறோம். அவங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல் த பெஸ்ட். எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஃபவுல், பெனல்டி. யார் ஆர்சனல்? நீ ஆர்சனலா? மாம் இது இன்னொரு டைம் போடுறோம். இல்ல அப்படியே இருக்கணும். முட்டை ரெடி பண்ணுங்க. ஐயோ இங்க உடைக்கலாம். அப்படியேதான் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுல கைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலிகர் நான் தான். முட்டை எடுத்து சாத்திட்டான் முட்டை மேல. உனக்கு நிறைய கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தா என்ன ஆடுங்கப்பா. இதுல இருந்து ரிகவர் ஆகுறேன்டா. அப்படியே முட்டையை இப்படி அடிச்ச மனுஷன் இல்ல நான் கரெக்டா அடிக்கும்போது தலைக்கு முடிச்சுட்டேன். என்ன சென்டர்ல இப்படி வந்து இந்த சோட்டு அடிக்கிறான்டா. ஓகே நீ வந்து அடிச்சீனா இப்படி உள்ள ரெண்டு டேய் என்னடா கடைசியா இதுல வந்து விட்டறறடா. ஜஸ்ட் மிஸ். முட்டைக்கு டேய் என்னடா நடக்குது? இந்த 6 தான் நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். கீழே போய் ஒரு 30 முட்டை எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிறான். 30 டே அதுக்கு என்னடா நீ அடிச்சு விளாடணும்ல அப்படிங்கிறான். அந்த நான் அடிக்கல. செவுத்துல ஆயிடுச்சு எனக்கு. அதனாலதான் இனி அவசரம் கேட்பாரு. உடச்சு வச்சுட்டேன். சரி ஓகே, இப்படி அடிச்சதான பிரச்சனை. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. மண்டையில ஊத்துனியாடா. போயிட்டியேடா. மண்டையில ஊத்துனியாடா. ஓகே பாரு கரு. தெரிஞ்சுட்டானா ஆடாம இருக்கிறேன். ஓகே ரெடி.
இதுல ஜெயிக்கிறவன் என் கூட ஆடணும். அப்படியே அடிச்சிருக்கணும் போல. முடிஞ்சு Full time. இன்னொரு மேட்ச் போடலாம். மேட்ச் தோத்ததுக்கு முன்னாடி அடிக்கணுமா? இன்னொரு மேட்ச் போடலாம். ஓகே, இது வந்து செகண்ட் மேட்ச். இவங்க விளையாட போறது வந்து ஒரு ப்ரோ பிளேயர் கூட. இது ஆஃப் பண்ணிடுறேன். எஸ் गाइस, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க எங்க ரூம்ல ஒருத்தன் தோத்துட்டான், இன்னொருத்தன் தோக்கணும்னு ஆசைப்படுறான். இல்ல எங்க வீட்லயே வச்சுட்டு கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸ் என்ன தவிர இவங்க 3 பேர் மட்டும் தான். 3 பேர் இருந்தாலும் என்ன தெரியுமா, இந்த வீடியோல வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, நான் ஒரு கோல் விளையாண்டு எப்படியோ ஆர்த்திக் மண்டையில ஒரு முட்டையை உடைச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. அந்த டீம்ல பெரிய பிளேயர் யாரு? ரொனால்டோ. ஹாலாண்ட் என்ன இல்ல ஓன் டீம்ல சாலா. போச்சு யாரு யாரா நீ? சாலா அல்லாஹ் காப்பாத்து. அது முட்டையை அடிச்ச ஸ்கிரீன்ல இருந்து நான் போகவே மாட்டேங்குது. இல்ல தொடச்சுக்கலாம் வா. இதுக்கப்புறம் தொடக்கிற வேலை நிறைய இருக்கு. என்ன அனுராக் புதுசா பண்றோம்னு யோசிக்கிறேன். இல்ல லாஸ்ட் டைம் நம்ம வீட்ல அங்க ஒரு கேம் விளையாடும் போதெல்லாம் வந்து நான் தான் உங்களுக்கு உடைச்சு விட்டேன் மேல. கைஸ் டக்குன்னு வந்துட்டு ஃபுட் ஏன் bro இப்படி வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்காதீங்க. ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற? வேதநாயகம் இவர் இப்படி ஃபவுல் பண்ணி விளையாடுறதுக்கு செத்துறேன். வேதநாயகம் பேக் வந்து கட்டுவாங்கடா. அவ்வளவுதான். நீ பேக் வந்து கட்டு வாங்கினாலும் சரி. ஆனியோ டேய் என்ன டேர்ம்ஸ்லாம் பேசுற? ஏய் இருடா. Just look at his movement. He knows exactly how to fight. 2 பேர் அடிக்கும்போது சுகமா இருந்துச்சா? பரத் ஆயி போயிட்டான். ஏய் மஸ்டரா. டேய் அநியாயத்துக்குடா அது சத்தியமாடா டேய். என் வீடு என் பொண்டாட்டி மாதிரி பாத்தீங்களாடா. ஆளாளுக்கு என் பொண்டாட்டி மேல முட்டி அடிச்சிட்டீங்களாடா டேய். அடிக்க முடியாது. ஏய் தெரியாம கைப்பிடிக்கல. அவ்வளவுதான். என்ன குட் ஃபெல்லஸ் தோல்வியா? டேய் அவ்வளவுதான் பேசுறேன். இதுக்கு மேல பேசக்கூடாது. ஏதோ ஒரு கோலை நான் விட்டுட்டேன். இது வந்து மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட் மேட்ச்னால நான் வந்து ஓகே விட்டு கொடுத்தேன். அப்படி அது ஒண்ணும் ஆமா பண்றது குட் ஃபெல்லஸ் விளையாட தெரியாதுன்னு இருக்கு. ஏய் சரி இந்த மேட்ச் வந்து ஆடுவோமா? முடிஞ்சது, வீடியோ டைம் முடிஞ்சது. ஓகே ஓகே गाइस, இப்போ வந்துட்டு गाइस அவ்வளவுதான் இதோட வீடியோ. ஆர்த்திக் வீடியோ சக்சஸ்ஃபுல்லா நாங்க எடுத்தோம். நிஜமாலுமே வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஆனா ஃபன் வந்துட்டு இந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு டாஸ்க் இருக்க போகுது எங்களுக்கு. அனுராக் வந்து வீடியோவை க்ளீன் பண்ண போறோம். அதுதான் வந்து பயணம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சி குட் ஃபெல்லஸ் மேல மறுபடியும் முட்டை அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குட் ஃபெல்லாஸ் எனக்கு பிடிக்காது. இல்லைன்னா முட்டை அடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஆர்த்திகோட வந்து ஒரு புது சேனல். இது வந்து டோட்டலி ஃபுல் ஆஃப் கேமிங் வீடியோஸ். அதனால வந்து ஓகே உங்களுக்கு கேமிங் கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா டூ சப்ஸ்கிரைப் டு ஆர்த்திக். மாப்பிளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. வாங்க ப்ளீஸ் சார் வைக்கல. பை गाइस, இனி வந்து ஆர்த்திக் வீடியோ ஆர்த்திக் வீடு க்ளீன் பண்ண போறான். பை ஓஹோ